பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. எதன் நிமித்தமாக சந்தோஷப்படுவீர்கள்? நீங்கள் கையிட்டு செய்த யாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதனால் அதன் பலன்களால் திருப்தியடைந்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த நபரை மட்டுமன்றி அந்த நபரை கொண்டு பலரை ஆசீர்வதிக்கின்றார். நம்மை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஓபேத் ஏதோமின் நிமித்தமாக அவன் குடும்பத்தை மட்டுமல்ல, அவனது சுற்றத்தாரையும் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தமாக அவன் குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் மட்டுமல்ல, பல தேசங்களை ஆசீர்வதித்தார். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை மாத்திரமல்ல, அவனையும் அவன் குடும்பத்தாரையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் ஆசீர்வதித்தார் என காண்கின்றோம். ஆகவே இன்றைய சூழ்நிலைகளை கொண்டு உன்னை அற்பமாய் எண்ணாதே. எத்தகைய சூழ்நிலையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். அடிமைதானத்தில் அடைக்கப்பட்டவனாய் இருந்த பொழுதே யோசேப்பு காரிய சித்தி உடையவன் என பெயர் பெற்றான். இறுதியில் பல தேசங்களுக்கு படி அளந்தான். அதே தேவன் இன்றைக்கும் உங்கள் கரத்தின் கிரிகளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றபடியினால் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நிச்சயமாய் சந்தோஷப்படுவீர்களாக. God bless you abundantly.